இங்க லட்சுமி அவங்க பொண்ணு சரஸ்வதி தான் உலகம்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்னால அவங்க பொண்ணுக்கு பர்த்டே வருது, அன்னைக்கு சுதந்திர நாளாவா இருக்கும். ஸோ ஸ்கூல்ல விட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷமா அங்க கிளம்புறாங்க. ஆக்சுவலா அவங்க நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா அவங்க பொண்ணு வரலன்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப ஒரு டீச்சருங்களை பார்த்துட்டு பொண்ணு வரலன்னு தெரிஞ்சதுமே நான் போய் சரஸ்வதி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. பார்த்தா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. இது என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா செவன்த் பில இந்த சரஸ்வதி மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப செக்யூரிட்டி கிட்ட கேட்க சொல்றாங்க. ஆனா அவன் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறான். சோ இவங்க சந்தேகப்பட்டு உள்ளலாம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. டீச்சர்ஸ் பிரின்சிபல் சொல்லி யாருமே அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்களே போலீஸ் கிட்டே சொல்லிடுறாங்க. அந்த போலீஸ்ல வந்து கூட படிக்கிற பசங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த போட்டோ பார்த்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க படிக்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப எந்த எவிடன்ஸ் இல்லாம செக் பண்ண முடியாதுன்னு போலீஸ் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு ஊர் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. வீட்டானையெல்லாம் விசாரிச்சு பாக்குறா. பொண்ணு கடைகள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க பொண்ணே கால் பண்ணி நான் இன்னும் ஸ்கூல்ல பிரின்சிபல் ரூம்ல இருக்கேன். இங்க பிரின்சிபல் கூட 2 ஆளுங்களும் இருக்காங்க. என்னை எப்படியாச்சும் கூட்டி போமான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை கேட்டதுமே யாருக்கும் தெரியாம அந்த பிரின்சிபல் ரூம்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா எங்க பொண்ணு நாசம் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு இறந்து போறா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எல்லாருமே நம்ம பொண்ணு அசிங்கம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம காட்டுல கொண்டு போய் புதைச்சிடுறா. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே போலீஸே கடுப்பா வராங்க. உங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை விட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துல போய் தோண்டி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல எம்டியா இருக்கு. எந்த எவிடன்ஸ் இல்லாம பைத்தியம் மாதிரி உளராதான்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளம்புறாங்க. அப்பதான் இவங்க யோசிச்சு நான் அந்த ரூம்ல என் பொண்ணோட கையில ஒரு போன் இருந்தது, அதை பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்க ரூமே எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இதை பார்த்த போலீஸோ எந்த எவிடன்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு போயிடுறாங்க. இவங்க வக்கீலெல்லாம் போய் கேஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. எவிடன்ஸ் இல்லாத எந்த கேஸுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு வக்கீல் உண்மையான கேஸ் மட்டும் தான் எடுப்பாரு. இவங்களோட கதையை கேட்கார கேட்டதுமே இவங்க உண்மை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வருது. ஒரு பொண்ணு பறி கொடுத்த அம்மாவோட வழி உங்க கண்ணிலே தெரியுது. அதனால உங்களுக்காக நான் கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு.